அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லி சேனலை ஓபன் பண்ணி பாருங்க. வேலை வழிகாட்டி சேனல்னு சர்ச் பாக்ஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா சேனல் வரும். உண்மையான வேலை வாய்ப்பு மட்டும்தான் அதில் வந்து போடுறோம். ஃபேக்கான எந்த ஒரு நியூஸும் உங்களுக்கு வந்து போடுறது இல்லை. அது மாதிரி ஃபேக்கான தம்ப்நெயில் வச்சு ஏமாத்துறதும் கிடையாது. உண்மையான வேலை வாய்ப்பு மட்டும்தான் நம்ம போடுறோம். இப்ப தமிழ்நாடு அரசுல இருந்து காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கால்பர் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்குள்ள வேகன்சியா ஃபில் பண்றதுக்காண்டி கால்பர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இளநிலை புத்தகம் கட்டுனர் பேசிக் சேலரி 19,500 ரூபாயில இருந்து கொடுக்குறாங்க. மொத்த போஸ்டிங் வந்து 5, எஸ்சிக்கு வந்து 1, எஸ்டிக்கு வந்து 4. சரிங்களா? என்ன முடிச்சிருக்கணும்னா 10th முடிச்சிருக்கணும். பாத்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் தி அப்ரோப்ரியேட் டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிபிகேட் பைண்டர் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜியும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 1/7/2025 வயசு வந்து குறைஞ்சபட்சம் 18 வயது, அதிகபட்சம் 37 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி தகுதி பெற்றோருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் 2016 படி உச்ச வயது வரம்பு கிடையாது. நீங்க டிகிரி, அதாவது 12க்கு மேல 12th எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிகபட்ச வயசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கவனமா ஃபில் பண்ணி அதோட தொழில்நுட்ப சான்றிதழ், கல்வி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வயது சான்றிதழ், முகவரி சான்றிதழ், இதர தகுதிக்கான சான்றிதழ் இதெல்லாம் இணைச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். புகைப்படம், பாஸ்போர்ட் அளவுக்கு புகைப்படம் வந்து நீங்க ஒட்டணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கடைசி ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா 29/8/2025 மாலை 5:30 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, ஆணையரகம், 110 அண்ணா சாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எஸ்சி உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? கரெக்டான அட்ரஸ்க்கு வந்து அனுப்புற மாதிரி உங்களோட பேரு, நீங்க ஆணா பெண்ணா, தகப்பனார் பெயரு, வயது, பிறந்த தேதி, தேசிய இனம், மதம், என்ன ஜாதி, உங்களுடைய மாவட்டம், மஞ்சள் குறியீடு எண், விண்ணப்பிக்கும் பதவி, கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, விண்ணப்பதார் மீது ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குதா, உங்க மொபைல் நம்பரு, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி, வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இதெல்லாம் எடுத்து உங்க சைன் போட்டு நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நன்றி.